டுடே வந்து NumPy ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நியூமரிக்கல் பைத்தான். ஸோ லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ டுடே வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா NumPy. ஸோ NumPyனா என்ன சார்? NumPy னா நியூமரிக்கல் பைத்தான். NumPy என்னது? நியூமரிக்கல் பைத்தான். ஸோ நியூமரிக்கல் பைத்தான் ஆப்வியஸ்லி இது வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் இன்புட்ஸ். ஓகேங்களா, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இதுல மெயினான திங்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரே. இதுல வந்து மெயினா இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அரே. ஸோ அரேல தான் வந்து நம்ம அரேவை தான் இன்புட்டா எடுத்து ஸோ இந்த நியூமரிக்கல் பைத்தான் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ இதுலேயே ஒரு நியர்லி 10 to 25 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ 10 to 25 ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல வந்து அரே வந்து டிஃப்ரெண்ட் கேசஸ்ல இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். 1 டைமென்ஷனல் அரே, மல்டி டைமென்ஷனல் அரே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இங்க வந்து NumPyல வந்து மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட். ஸோ மேட்ரிக்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும்? மேட்ரிக்ஸ்னா என்ன? மேட்ரிக்ஸ்னா 2 into 2 3 into 3. ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இங்க 1 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் ஆர் 2 டைமென்ஷனல் அரே ஸ்ட்ரக்சர் வந்து NumPyல நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ அதை கிரியேட் பண்றதுக்கு we have one function called array அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ அந்த அரே அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால அந்த கேசஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் 1 டைமென்ஷனல் அரே எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, ஸோ இனிஷியலா வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் NumPy. ஏன்னா நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை இம்போர்ட் பண்ணணும். ஸோ NumPy. ஸோ இங்க பாத்துக்கோங்க, அரே வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணோம். அரே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன்றும் பெருசா எதுவும் இல்லை, இட்ஸ் அ லிஸ்ட். ஓகேங்களா, ஸோ லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அரே. அப்படிங்கிற அரே வந்து ஒரு யூனிக்கான திங்ஸ் வரும், அதாவது ஒரே டேட்டா டைப்ஸ்ல இருக்க வேல்யூஸ் வந்து இருக்கணும். அரே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, உள்ள இன்புட்ல இருக்கிறது ஒன்னா இன்டீஜரா இருக்கணும், இல்ல ஃப்ளோட்டா இருக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரிங்கா இருக்கணும். ஸ்ட்ரிங் இன்டீஜர் வராது, ஃப்ளோட் இன்டீஜர் வராது, இன்டீஜர் ஃப்ளோட் ஸ்ட்ரிங்கும் வராது, மிக்ஸ் பண்ணி வேல்யூஸ் வராது. ஓகேங்களா, ஒன்னா இப்போ நான் இன்டீஜர் வேல்யூ எடுத்தேன்னா இன்டீஜர் மட்டும் தான் அந்த அரேல வந்து நான் எடுக்க முடியும். கிளியர்? அரே அப்படிங்கிறது collection of similar data types. ஓகேங்களா, collection of similar data types. ஒரே data types-ஓட values மட்டும் தான் உங்களுக்கு உள்ள இருக்கும். ஓகேங்களா, so print of a இதை எக்ஸிக்யூட் பண்றேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அரே வந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, இது வந்து 1 டைமென்ஷனல் அரே. ஓகேங்களா, இது வந்து 1 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, அதாவது ஒரு ரோ 4 காலம் இருக்கு. 1 2 3 4 அப்படிங்கிற காலம். இது வந்து ஒரு சிங்கிள் ரோ, ஒரு ரோ 4 காலம். ஏதாவது ஒரு ரோ இல்லைன்னா ஒரு காலம் இருக்கும், இல்லைன்னா அது எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இதே வந்து நான் மோர் தென் 1 டைமென்ஷனல், அதாவது 2 டைமென்ஷனல் வேணும், இல்ல மல்டி டைமென்ஷனல் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் என்ன இன்புட் கொடுப்பேன்னு பாத்தீங்கன்னா இதே இதை அரே வந்து வித்தின் த லிஸ்டுக்குள்ள கொடுப்பேன். ஓகேங்களா, ஒரு லிஸ்டுக்குள்ள இன்னொரு லிஸ்ட். ஓகேங்களா, கமா செப்பரேட்டர் வேல்யூஸ் வந்து நான் கொடுப்பேன். ஓகேங்களா, இப்போ பாத்தீங்கன்னா இது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. அதாவது 2 by 2 மேட்ரிக்ஸ். என்ன ஸ்ட்ரக்சர்? 2 by 2 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 2 by 2 மேட்ரிக்ஸ், 2 ரோ 2 காலம். கிளியர்? ஓகே, கிளியர் சார். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து உங்களுக்கு அது எக்ஸிக்யூட் ஆகும். ரைட்? எனி டவுட்? நோ டவுட் சார். ஸோ இதே மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். எவ்வளவு வேல்யூஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்து நீங்க போய் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இதுல சிங்கிளா பண்ண முடியுமா சார், இல்லாட்டி ஒன்லி நம்பர்ஸ்? இல்ல, அரே மேட்ரிக்ஸ்னாவே வந்து நீங்க நம்பர்ஸ் தான். ஓகே சார். நம்ம மேட்ரிக்ஸ்ல வந்து எந்த ஸ்ட்ரிங்கும் யூஸ் போடலாம், பட் அது யூஸ் பண்ண மாட்டோம். அரேனாவே மேட்ரிக்ஸ் தான். இந்த NumPy பொறுத்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நியூமரிக்கல் வேல்யூஸ் தான். ஒன்னா இன்டிஜர், இல்லைன்னா ஃப்ளோட், இல்லைன்னா காம்ப்ளெக்ஸ். ஓகே சார். காம்ப்ளெக்ஸ்னா உங்களுக்கு தெரியும். காம்ப்ளெக்ஸ் என்னது? இமேஜினரி பார்ட். எப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர்? I plus 2j இந்த மாதிரி இருக்கும். I plus 2j ல 1 plus 2j 1 plus 3 அந்த மாதிரி ஃபார்மட். ஓகேங்களா, ஐங்கிறது வராது. ஓகேங்களா, ஓகே சார். இன்டிஜர் தான் வரும், ஸ்ட்ரிங் இன்புட் வந்து உங்களுக்கு வராது. ஓகேங்களா, ஃபைன். ஓகே சார். சோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ வந்து நான் இன்டிஜர் வேல்யூ வந்து எடுத்திருக்கேன். ஓகேங்களா, நான் வந்து இன்டிஜர் வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சோ இதோட டேட்டா டைப்பை நான் மாத்தணும். நான் இன்புட் எடுத்த டேட்டா டைப், இன்புட் நான் கொடுத்துருக்க டேட்டா டைப் வந்து நான் மாத்தணும். இன்டிஜர்ல இருக்கு,
அதை வேற ஏதாவது டேட்டா டைப்க்கு நான் மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்கன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர். இது வந்து நம்ம பாண்டாஸ்லேயே பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நான் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? காம்ப்ளெக்ஸ்னு சொல்றா காம்ப்ளெக்ஸ் என்னது? ரியல் பார்ட் பிளஸ் இமேஜினரி பார்ட்ஸ். ரியல் பிளஸ் பார்ட் இமேஜினரி பார்ட். ஸோ அந்த ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு அது ரெப்ரசென்ட் ஆகும். இந்த ஃபார்மேட்ல வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? அது ரெப்ரசென்ட் ஆகும். தெரியுதுங்களா? எஸ் சார். ஓகே, நான் எதுவுமே இன்புட் கொடுக்கல, நான் வந்து இன்டிஜர் இன்புட் தான் கொடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா அந்த கன்வர்ஷன் வந்து எனக்கு நடக்குது. கிளியர்? ஓகேங்க சார். ஓகே. ஓகே, ஸோ இது வந்து மெயினா வந்து அரே ஃபங்க்ஷன். என்ன ஃபங்க்ஷன்? அரே ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து இந்த அரேவோட ஷேப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த அரேவோட ஷேப் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ஷேப் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டாட் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர். ஓகேங்களா? டாட் யூஸ் பண்ணி ஷேப் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணா போதும் அந்த அரேல. இப்போ வந்து ஏ அப்படிங்கிறத என்னோட அரே வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நான் ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்றேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ற பாருங்க, உங்களோட ஷேப் வந்து வந்துடும். ஸோ ஷேப்னா என்னது? 2x2வா 3x3யா அந்த மாதிரி இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ரெப்ரசன்ட் ஆயிடும். கிளியர்? ஓகே. ஸோ இது எவ்வளோ டைம் இருக்குன்றதுக்காக ஐடென்டிஃபிகேஷனுக்காக ஷேப் யூஸ் பண்றோமாங்க சார்? என்ன ஷேப்ல இருக்கு அப்படிங்கறதுக்காக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஏன்னா நம்ம இது வந்து இப்போ மேனுவலா எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்க ப்ரோக்ராம் லாஜிக்கலா பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன டேட்டா எந்த ஷேப்ல வருதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஷேப் பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க சார். ஓகேங்களா? இப்போ இதை வந்து ரீஷேப் பண்ணணும். ஓகேங்களா? அரே வந்து நான் ரீஷேப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன எடுக்கிறேன்னா இது வந்து 2x2. ஸோ 2x2 ரீஷேப் பண்ணா 2x2 தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால நான் வந்து வேற ஒரு ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். அதாவது ஒரு 3x2 அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதாவது ஸ்பெசிஃபிக்கான 3 காலம்ஸ் 2 ரோ அந்த காம்பினேஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த காம்பினேஷன் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏவை பிரிண்ட் பண்ணிப்போம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு 2 ரோ 3 காலம் வேல்யூ வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இதோட ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு? 2x3 அந்த ஷேப்ல வந்து உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா? இதை வந்து நான் ரீஷேப் பண்ணணும். இதை வந்து நான் என்ன பண்ணணும்? ரீஷேப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா ரீஷேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்? ரீஷேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? ரீஷேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எதை ரீஷேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்புட்டா கொடுக்கணும். ஓகேங்களா? அதாவது எந்த ஷேப்புக்கு நான் ரீஷேப் பண்ணணும். இப்போ வந்து 2x3 இருக்கு, இதை நான் 3x2ன்னு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்புட் கொடுப்பேன். 3x2னா என்ன வரும்? 3 ரோ 2 காலம்ஸ். ஓகேங்களா? அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன் பாருங்க, அந்த சேஞ்சஸ் வந்து நடந்துடும். 3 ரோ இருக்கு, 2 காலம்ஸா மாறிடுச்சு. ஓகேங்களா? ரீஷேப் வந்து இதுல வந்து சிம்பிளா முடிஞ்சிடும். ஓகேங்க சார். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷன்லாம் மெயினான ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்? அரேஞ்ச். ஓகேங்களா? ஸோ ரேஞ்ச்னா என்ன? ரேஞ்ச்னா அதோட ரேஞ்சுக்கு இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ணி அது என்ன இதுல இருக்கு ரேஞ்ச்? ரேஞ்ச்னா ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸை வந்து இன்புட்டா எடுப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல வந்து ஸ்டார்டிங் வேல்யூ கமா எண்டிங் வேல்யூ -1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அந்த வேல்யூஸ் வந்து நம்ம இன்புட்டா எடுப்போம். ரைட்? ஸோ இங்க ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னா அரேவை அரே ரேஞ்ச் வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா? இவ்வளவு ரேஞ்ச் எனக்கு வேணும் அப்படின்னா அது அரேல வந்து எடுத்துக்கும். அதான் வந்து அரேஞ்ச் ஃபங்க்ஷன். அப்போ அரேஞ்ச்ன்றது வந்து இண்டெக்ஸ் மாதிரி தானே சார்? அதுவும் இண்டெக்ஸ் ஃபைண்ட் பண்ற மாதிரி தானே? இல்ல அரே ரேஞ்ச்னா அரே கூட ரேஞ்ச் அந்த வேல்யூ எடுத்துக்கும். ஓகேங்களா? அதாவது இப்போ நான் அரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ள இப்போ நான் 20 அப்படின்னு கொடுத்தேன்னா 1 to 19 அது எடுத்துக்கும். ஓகேங்க சார். தட் மீன்ஸ் 0 to 19 அந்த கேஸ்ல வந்து அது எடுத்துக்கும். ஓகேங்களா? சின்டாக்ஸ் அதே தான், சேம். ஓகேங்களா? அப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. அதாவது a ஈக்குவல் டு செப்பரேட்டா காட்டுறேன் உங்களுக்கு அரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றேன்னு பாருங்க, லைக் numpy டாட் அரேஞ்ச். ஓகே, ஸோ ஏன் இங்க வந்து நான் numpy வந்து இம்போர்ட் பண்ணல அப்படின்னா
ஆல்ரெடி இங்க இம்போர்ட் பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் செல்ல. ஓகே, நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணதுனால அந்த நம்பை வந்து ஆல்ரெடி எக்ஸிகியூஷன்லயே இருக்கும், அதனால நான் இங்க இம்போர்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்ணிட்டாலே நம்ம கீழே அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா சார்? பட் அப்ப கூட அது எரர் காட்டுதே சார். புரியல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க நம்பை இம்போர்ட் பண்ணிட்டீங்கல்ல சார், இப்போ செகண்ட் ஸ்டெல்ல வந்து நம்பை நீங்க பண்ணல, டைரக்டா நீங்க அதோட கீவேர்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன் அப்படி அதை பண்ண இம்போர்ட் பண்ணல எரர் அப்படின்னா, இல்ல நீங்க அப்படி எப்படி அப்ப எப்ப பண்ணணும் அப்படின்னா, இதை நீங்க ஆல்ரெடி எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க. இப்ப கரண்டா இப்ப லைவா நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன், அதனால இந்த எக்ஸிகியூஷன் அப்படியே இருக்கும், இந்த இம்போர்ட் ப்ராக்ரஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த கேஸ்ல நான் இப்ப இதை இங்க வந்து இம்போர்ட் பண்ணாம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க இதை வந்து இன்னைக்கு வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க, நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்றீங்க, இதை எக்ஸிக்யூட் பண்ணாம டைரக்டா இந்த மாதிரி கோடிங் போடுறீங்க அப்படின்னா அது எரர் வரும். ஓகேங்க சார். ஏன்னா இந்த நம்பை நீங்க ஒன்னாத எக்ஸிக்யூட் பண்ணல, இம்போர்ட் பண்ணலைங்கிற மீனிங். ஓகேங்களா? ஸோ நீங்க அப்ப என்ன பண்ணணும், இதை ஒரு டைம் நாளைக்கு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் இதை நான் இந்த கோடிங் போட்டேன்னா அது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்க சார். புரிஞ்சுங்களா? அதான் மீனிங். ஓகே. அப்படி இல்ல எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா இங்கேயும் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் யுவர் விஷ். ஓகேங்களா? இப்போ வந்து நான் 1,20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இதை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. தெரியுதுங்களா? இது வந்து ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் ஒன் டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஃபைன். எஸ் சார். ஓகே, ஸோ இதெல்லாம் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து அரே கிரியேஷன் வந்து அரே இன்புட்டா வந்து நம்ம கொடுத்து பெர்ஃபார்ம் பண்றோம். ஓகேங்களா? இப்பவே இதுலயே மல்டி டைமென்ஷன்ல பண்ணும்போது அது எப்படி சார்? மல்டி டைமென்ஷன்ல ரீஷேப் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். பேஸ்ட் ஆன் உங்களோட இன்புட் தகுந்த மாதிரி நீங்க எவ்வளவு ஷேப் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரீஷேப் பண்ணிக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஒரு பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ், அதாவது லைக் இன்புட் இல்லாம நான் வந்து ஒரு எம்டி அரே இல்ல ஜீரோஸ் அரே ஒன்ஸ் அரே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செப்பரேட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? அதாவது நான் இன்புட்டே கொடுக்க மாட்டேன் அந்த அரேக்கு, ஆனா ஆட்டோமேட்டிக்கா ஒரு அரே கிரியேட் ஆகணும், ஒரு எம்டி அரே கிரியேட் ஆகணும், இல்ல ஜீரோஸ் அரே இல்ல ஒன்ஸ் அரே கிரியேட் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா எம்டி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்? எம்டி ஃபங்க்ஷன். அது வந்து இல்லாட்டி ஒன்ஸ்ல இல்லாட்டி எம்டில பண்றதுக்காகவா சார்? அது இல்ல, எம்டி அரேனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கொடுக்குற ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆயிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் காட்டுற பாருங்க. a equal to np dot numpy dot empty function. ஓகேங்களா? இதுல வந்து என்ன கொடுப்பீங்க பாத்தீங்கன்னா ஷேப். நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 2,3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேப் கொடுக்குறேன். என்ன ஷேப் கொடுக்குறேன்? 2,3. ஓகேங்களா? ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க என்ன நடக்கு அப்படின்னு பாருங்க. தெரியுதா? எஸ் சார். ஓகே, இது வந்து ஒரு டிஃபால்ட் வேல்யூஸ் எடுத்துக்கும். டிஃபால்ட்டான அரே வேல்யூ வந்து float. நம்பைல உங்களுக்கு டிஃபால்ட்டான வேல்யூ வந்து float. ஓகேங்களா? அதை வந்து நீங்க இப்போ இன்டிஜரா மாத்தணும் அப்படின்னா என்ன கொடுப்பீங்க அப்படின்னா டேட்டா டைப் equal to int. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ இன்ட்னு கொடுத்தீங்கன்னா இன்டிஜரா மாறிடும். ஓகேங்க சார். ஓகே, தெரியுதுங்களா? எப்படி மாறுது பாருங்க, வேல்யூஸ் ரேண்டமா இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி எம்டி மாதிரியே வந்து ஜீரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் இருக்கு. என்ன ஃபங்க்ஷன்? ஜீரோஸ். ஜீரோஸ்னா என்ன இருக்குன்னா வெறும் ஜீரோஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்க சார். என்ன இருக்கும்? ஜீரோஸ் மட்டும் இருக்கும். வெறும் ஜீரோஸ் மட்டும் தான் இருக்கும். அது நீங்க எவ்வளவு ஜீரோஸ் எனக்கு வேணும், எவ்வளவு கவுண்ட் வேணும், எவ்வளவு ஷேப் வேணும் அப்படிங்கறது தகுந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே இதுல நான் வந்து சேஞ்ச் பண்றேன் ஜீரோஸ். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ பாருங்க